அப்படி இருக்கு இருக்கு. மகாராஜாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மகாராஜாவுக்கு கல்யாணம் இளவரசருக்கு. சரி, நீ ஒரு உபகாரம் பண்ணு போ. என்ன? நீ நேரம் போய் அம்மாவை வைத்தியர் வீட்டு கூட்டு வந்துடணும். அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லடா, சும்மா கூட்டிட்டு வா. ஒரு சங்கதி இருக்கு. அதாவது வரமாட்டாங்க கூப்பிட்டா. நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு வா சொல்லு. நீ தான் விடலி என்ன சொல்லுடா. போய் பொய். அம்மா எந்த மரத்துல இருந்து விழுந்த? ஐயோ, இதுக்கு எந்த மரம்னு கேள்வியா? போடா, போய் எப்படியாவது வைத்தியர் விட்டு கூட்டு வந்துடும். சரி. என்னடா என்னடா சொல்ற? அழுகம்மா. அழுது ஒப்பார் வச்சு ரொம்ப காலம் ஆச்சுடா. இல்லையே, மறுபடியும் வந்திருக்கு. என்னடா என்னடா மணிமொழி புளியா மரத்துல இருந்து ஓடிச்சு கீழே விழுந்துட்டான். அப்பா எங்க எங்க? ஐயோ மகனே, என் அப்பா மகனே, ஐயோ என்னடா பண்ணது அப்பா? மகனே, மகன் மகனே மகனே என்று ஜெகஜாலம் பண்ணுராய். மகனானும் தாய் நீயும் அல்லவே. என்னது? என்னடா சொல்றேன்? மாயா விகாரத்தில் மாட்டிக்கொண்டே உன்னை மறந்து விட்டே. என்னை தெரிந்தவன் போல நீ மகனா, நீ என் மகனா, நான் உன் மகனா. நீ எங்க அம்மாவா? ஏண்டா, நான் தாண்டா அம்மா, உனக்கு தெரியலையா? அத பாடுறா என்ன? கண்களை நம்பாதே பெண்களே, கண்களை நம்பாதே, நம்பாதே, நம்பா. என்னது? ஐயா, வைத்திரையா, என் மகனை கொஞ்சம் பாருங்களேன். வாங்க வாங்க பாருங்க ஐயா. குழந்தையிலிருந்து வளர்ந்தவன் மனிதன். என்ன நடந்தது? மாமரத்துல ஏறினாரு, உச்சில இருந்து ஒடிஞ்சு விழுந்துட்டாரு. தலையில பெருங்காயம். ஒரு சிஷியர் தான் மருந்தெல்லாம் வச்சு கட்டினாரு. என்னடா போட்டு கட்டினேன்? களிம்பு போட்டுதான் கட்டினானுங்க. கொஞ்சம் மூளை பெரட்டி இருக்கு. ஆமா, பெரட்டி இருக்கு. நாடியில தெரியுதே. அம்மா, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என்னையா மண்டையில ஆடிப்பட்டிருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என்னையா அதுவல்லம்மா, அம்மாவாவது அப்பாவாவது. இத பாத்தீங்களா இந்த மாத்திரை? இது இளவரசருக்காக அரும்பாடுபட்டு ஏராளமான பணச்செலவு பண்ணி தயார் பண்ணது. அந்த மாத்திரையில இது ஒண்ணுதான் மிச்சம். இத வாயில போட்டு முழுங்கினா உடனே தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சா சித்த பிரம்ம நீங்கும். அவ்வளவு நல்ல மருந்து மருந்து நம்ம நாட்டு வைத்தியர். அருள்வடிவான மருந்து. சரி, தூக்கிட்டு போகலாம். தூக்குங்க தூக்குங்க. மெல்ல 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 மெல்ல. அவர் எப்படி இருக்கிறார்? பக்கத்துல நெருங்கவே முடியலம்மா, அவ்வளவு கூட்டம். அம்மா தங்கம், நினைத்தது நடந்து விட்டது. என் மனம் போல் மாங்கல்யம். தங்கம், என்ன தங்கம், எதையோ பறி கொடுத்தவள் மாதிரி பார்க்கிறாயே? பறிதான் போயிடுச்சு இளவரசி. தங்கம், உங்களுக்கு முந்தைய இளவரசர் காவேரின்னு ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கார். மற்றொரு பெண். அப்படியானால் என் திருமணத்திற்கு செய்து இங்க வந்திருக்கிறாரே, அது ஏன்? இளவரசருக்கு நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. என்ன தங்கம் புதிர் போடுகிறாய்? இளவரசருக்கு சுயநினைவே இல்லம்மா. அவர் மதிமயங்கி இருக்கும் போதே உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சணும்னு செங்கனல் ஏற்பாடு. தங்கம், இளவரசர் இப்போது எப்படி நடந்து கொள்கிறார்? சம்பந்தம் இல்லாம பேசுறாராம்.
நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லையா? சில சமயம் வேதாந்தி மாதிரி கூட பேசுறாராம். இதெல்லாம் ஏன் ஒரு கபட நாடகமாக இருக்கக்கூடாது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா. அதை நானே தெரிந்து கொள்கிறேன். தங்கம், இது உண்மையாக இருந்தால் இருந்தா என்னம்மா? ஞானானந்தர்கிட்ட தான் மாத்து மருந்து இருக்கே. ஞானானந்தரிடம் மாற்று மருந்து? ஆமாமா. உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா இளவரசருக்கு இந்த மருந்தை கொடுக்கறதாக ஞானானந்தரும் செங்கனலும் திட்டம் போட்டிருக்காங்க. காவேரி என்ற பெண் இப்போது எங்க இருக்கிறார்? இந்த நாட்டுலதான், செங்கனல் பாதுகாப்புல. எங்கே? அது தெரியாதும்மா. சரி, அதை நீ எப்படியாவது தெரிந்து சொல்ல வேண்டும். ஆகட்டும்மா. சுந்தரி, இளவரசருக்கு பைத்தியம் என்பதை நீ நம்புகிறாயா? அதை தெரிஞ்சுக்கதானே போறீங்க, அப்புறம் என்ன ஏன் கேக்குறீங்க? இந்த வேஷத்தில் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அரண்மனை தோழின்னு தான் நினைச்சுக்குவாங்க. சுவாமியா? ஓ, ஞானானந்த சுவாமியா? அவர் பெண்கள் என்றால் பேட்டி அளிக்க மாட்டார். அவரையெல்லாம் நான் தேடி வந்தது என் சுவாமி. உன் சுவாமியா?
அது யார்? மாயனா, மகேஸ்வரனா, மால்மருகனா? விளையாடாதீர்கள் சுவாமி. விளையாடுகிறேனா? உன்னிடமா? இந்த வையகமே ஒரு விளையாட்டு மேடைதானே அம்மா. சீமான்களின் பேராசை வஞ்சகம் என்ற வடிவிலே விளையாடுகிறது. வலியவனின் ஆசாபாசம் பலவந்தம் என்ற ரூபத்திலே விளையாடுகிறது. இப்போது உன்னையும் என்னையும் வைத்து சந்தர்ப்பம் விந்தையாக விளையாடுகிறது. ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சோதிக்கிறீர்கள்? சோதிப்பது நீ அம்மா. என்னை அறிந்தவள் போல் பேசுகிறாய். நானோ உன்னை பார்த்ததே இல்லை. உன் வதனத்தை பார்த்தால் நீ ஒரு வஞ்சகி போலும் காணப்படவில்லை. பெண்ணே, என் பெயரை கூட மறந்து விட்டீர்களா? பெயர், உன் பெயரின் முதல் எழுத்தை சொல். சரி, என் பெயரின் முதல் எழுத்து ஆனந்த். ஞாபகம் வந்து விட்டது, ஞாபகம் வந்து விட்டது. உன் பெயர் அகல்யா. இல்லை, அருந்ததி. இல்லை இல்லை, அனுசுயா. அதுவும் இல்லையா? ஆமா, இருக்க முடியாதுதான். அவர்கள் எல்லாம் புராண காலத்து பெண்கள். நீ புது யுக பூங்குடி. என் பெயர் அமுதா. அமுதா, அழகான பெயர். ஆமாம், நாம் எப்போது சந்தித்தோம் அதை சொல். ஒரு சமயம் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு கப்பம் கட்ட வந்தீர்கள். கப்பம் கட்ட வந்தேனா? நானா? அம்மா, யார் யாருக்கு கப்பம் கட்டுவது? தன்னைத்தானே ஆளத் தெரியாத மனிதன் அடுத்தவனை அடிமைப்படுத்துவது அக்கிரமம் என்று எண்ணுகின்ற நான் எப்படி அம்மா கப்பம் கட்ட வந்திருப்பேன்? இது அபாண்டம், பொய். ஐயோ, இவ்வளவு மாறிவிட்டீர்களே. இதில் என்னம்மா ஆச்சரியம் இருக்கிறது? காலை மலர்ந்த மலர் மாலை உலர்ந்து விடுகிறது. லட்சாதிபதியாயிருந்தோர் பிட்சாதிபதி ஆகிவிடுகின்றனர். நேற்றிருந்த புத்தி இன்று நமக்கு இருப்பதில்லை. இதெல்லாம் உலகத்தில் சகஜம் அம்மா. நீ தேடி வந்த மனிதன் நான் என்று தவறாக நினைத்து வந்திருக்கிறாய். போ, உன் சுவாமியை வேறு எங்காவது போய் தேடு. விஜயா, அதோ என் குருநாதர் வந்து விட்டார், அவரையே கேட்போம். சுவாமி, இந்த பெண் என்ன செய்தான் இளவரசே? ஏய், நாளை திருமணம். அதற்குள் இளவரசரை கொஞ்சம் ஓய்வெடுத்து விடக்கூடாதா? இளவரசி அம்மா. நீதான் இளவரசி, நீதான் தோழி, நீதான் சகலமும் என்பது போலல்லவா அக்கறையோடு அவருக்கு பணிவிட செய்கிறாய். சரிதான், போ. இளவரசே, உடம்பை அலட்டிக் கொள்ளாதீர்கள். ஆமாம், நாளை முதல் அமுதா தேவியுடன் உங்கள் ஆனந்த வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. ஆதலால் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இன்று அமைதியாக தூங்குங்கள். நாங்கள் வருகிறோம். சுந்தரி அம்மா, பார்த்தீங்களா அம்மா அவரை? பார்த்தேன். நெஞ்சு துடிக்க திரும்பினேன். என்னம்மா நடந்தது? இளவரசர் புதுவிதமாக தோற்றமளிக்கிறார். என்னை தெரியாதவர் போலவே நடந்து கொள்ளுகிறார். அதெல்லாம் உண்மையா நடிப்பா? அதை தெரிந்து கொள்வதற்குள் அந்த பொல்லாத செங்கனில் வந்து விட்டான். சுந்தரி, உண்மையில் அவருக்கு மதிமயங்கி இருந்தால் மருந்துதான் ஞானானந்தரிடம் இருக்குது. சுந்தரி, அவரை உடனே அழைத்து வா. மருந்தை வாங்கிவிடலாம். இது காலையில கொண்டு வந்த ஆகாரம் அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட சாப்பிடலையா? இல்லை. ஏன்? எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஓநாயின் விருந்தை ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொள்ளாது. பிழைக்க தெரியாத பொண்ணு. செங்கனல் எஜமானுக்கு பொண்டாட்டி ஆகிறதுன்னா லேசான அதிர்ஷ்டம் இல்லம்மா. பைத்தியாரத்தனமா உதறி தள்ளிடாத. இதயமில்லாதவனே, கற்புடையாள் உள்ளத்திலே கைப்பிடித்தவனை தவிர கடவுளுக்கு கூட இடம் கிடையாது. காவேரி,
நீ விடுபடணும்னா எதிர்காலத்துல நல்லா வாழணும்னு நினைச்சா பேசாம எங்க எஜமான கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல போவலியே போ. சுவாமி, நீங்கள் மகா மேதை, பரோபகாரி, பிறர் நலம் வேண்டுபவர், நல்லவர் என்றெல்லாம் செங்கனல் உங்களை பற்றி சொல்வார். அதிகமாக புகழ்ந்திருக்கிறார். சுவாமி, உங்களிடம் ஒன்று கேட்டால் உடனே செய்கிறேன் இளவரசி. உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரும் என்றார். நிச்சயமாக? சத்தியமாக. சுவாமி, மயக்கம் தீர்க்கும் மருந்தை என் கையால் கொடுக்க விரும்புகிறேன். இளவரசி, சுவாமி, மருந்தை நானே கொடுத்து என் கண்முன் அவர் மதி தெளிவதை பார்த்தால் எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். என் நிலைமை அப்போது சொல்லவே முடியவில்லை சுவாமி. அமுதா. சுவாமி, என் சுகம் வேண்டி நீங்கள் எத்தனை பாடுபட்டிருக்கிறீர்கள். கருணை கடலாயிற்றே நீங்கள். பிறர் இன்பத்தில் இன்பம் காணும் கண்ணியவானாயிற்றே. சுவாமி, இந்த பேரானந்தத்தை நீங்கள் எனக்கு மறுக்கலாமா? சுவாமி, சுவாமி. சரி, என்னுடன் வா. ராஜகுமாரி, நஞ்சை கொடுப்பது போல் நான் தங்களிடம் இந்த மருந்தை கொடுக்கிறேன். பக்குவமான நிலை தவறி பிரயோகித்தால் விபரீதமான பயன் விளையும். மிக மிக கவனம். ரொம்ப நன்றி சுவாமி. எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கு. கவலை வேண்டாம். மருந்து தங்களிடம் இருப்பது பரம ரகசியமாயிருக்க வேண்டும். வலது கை வாங்கியது இடது கைக்கு தெரியக்கூடாது. நல்லது சுவாமி, வருகிறேன். சுந்தரி, கிடைத்து விட்டது மருந்து. இதை இளவரசருக்கு கொடுக்க வேண்டும். அவர் மதி தெளிய வேண்டும். முன்போல் ஆக வேண்டும். அம்மா, மருந்து எப்ப கொடுக்க போறீங்க? உடனே. கொஞ்சம் யோசிக்கணும். அவருக்கு நிஜமாகவே புத்தி மாறாட்டமா இருந்து மருந்து கொடுத்ததும் சுய நினைவு வந்துட்டார். மறுபடியும் காவேரியை தானம்மா நினைப்பாரு. காவேரி அவளைத்தான் மனப்பேனே. இளவரசர் பிடிவாதம் செய்தார். ஆம் சுந்தரி, திணை விதைத்து விட்டு வினை அறுக்க கூடாது. என் பாதையிலிருந்து காவேரி ஒதுக்கப்பட வேண்டும். இல்லை, அவளை தொலைத்தே விட வேண்டும். அம்மா, காவேரி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுட்டேன். கண்டுபிடித்து விட்டாயா? சுந்தரி, இனி என்ன கவலை? எனக்குத்தான் இளவரசர். காவேரி, இங்கு ஏன் வந்தார்? வண்ண மலரிடம் வண்டுக்கு வேலை இல்லை என்றா சொல்லுகிறாய்? கற்பே பெரிதென்று கருதும் பெண்களிடம் காமுகனுக்கு சபலம் கூடாது என்று எச்சரிக்கிறேன். பொறியில் அகப்பட்ட எலி தப்ப முடியாதென்று தெரியுமல்லவா உனக்கு? தெரியும். ஆனால் கடுகளவு தீப்பொறி பெரிய காட்டையே பொசுக்கிவிடும் என்பது உனக்கு தெரியுமா என்று நான் கேட்கிறேன். காவேரி, நேரடியாக சொல்லுகிறேன், நீ இல்லாமல் நான் இல்லை என்று முடிவு செய்து விட்டேன். நீயும் உன் முடிவை மாற்றிக் கொள்வதுதான் நல்லது, நடக்கக்கூடியது. மாற்றிக்கொள்கிறேன். அப்படி என்றால் மானமில்லாதவனே, கேள் நான் சொல்வதை. கற்பை காக்க தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றிருந்தேன். ஆனால் அற்பர்களுக்கெல்லாம் அஞ்சி ஒவ்வொரு பெண்ணும் செத்துக்கொண்டே இருந்தார் என்றுதான் ஆண்களுக்கு அறிவு புகட்டுவதென்று எண்ணினேன். உன்னை தீர்த்து கட்டிவிட்டு வீர மரணம் அடைவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். உன் போன்ற உண்மத்தர்களுக்கு நீ ஒரு பாடமாக போகிறாய். உன் வீர பேச்சில் சுவை தொட்டுகிறது காவேரி. காவேரி, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்துமா இளவரசி அனுதாபம் காட்டுகிறீர்கள்? உங்களுக்கு துரோகம் செய்த இவ்வளவு பழிதீர்க்க நினைக்கிறான். ஆம் இளவரசி. ஐயோ, ஆடு நினைதேன்னு ஓனாய் காணப்பட்டதான். செங்கனன், இவள் எனக்கு விரோதியாக இருக்கலாம். ஆனாலும் பெண், என் இனம், என் குலம், அதன் கண்ணொளி போன்ற கற்பை சூறையார எந்த ஊதாரை நினைத்தாலும் இன்னொரு பெண் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க மாட்டாள். இதை நீ அறியாததே. படித்தும் முட்டாளா, பகுத்தறிவில்லா பிராணியா, கருத்தறிந்த கஷடனா? இளவரசி, என்னிடம் பேச உனக்கு வெட்கமில்லை? போவலியே. இளவரசி, தெய்வம் போல் வந்தீர்கள். பயப்படாதே. செங்கனன் இனி உன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அதில்லை இளவரசி, பேச்செல்லாம் பிறகு வைத்துக் கொள்வோம்.
தங்கம், காவேரியை வசந்த மண்டபத்துக்கு அழைத்து போகும், சகல வசதிகளும் செய்து கொடு. ஆனால் அவள் கைதியாகவே கண்டிப்பான காவலில் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை. சுந்தரி, வெற்றி, எல்லாமே வெற்றி. என் காதலுக்கு போட்டியிட்டவள் கைதி. இளவரசருக்கு உண்மையில் பைத்தியம் என்றால் என் கையில் மாற்று மருந்து. இன்னும் 10 நாளிகை திருமணம். பிறகு நீங்களும் அவரை இன்ப தம்பதிகள். சந்தேகம் என்ன? மகாராஜா, போயும் போய் ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கா நம்ம அமுதாவை கல்யாணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளைக்கு பைத்தியமா? பெரிய மேதாவிகளை சிலர் பைத்தியக்காரர்கள் என்று நினைப்பதுண்டு. இளவரசனை பற்றி யாரோ உன்னிடம் அப்படி கூறியிருக்கிறார்கள். இல்லை, எனக்கு வந்திருப்பது ஆதாரமான செய்தி. ஆதாரமான செய்தி? ஆம், இப்போதுதான் தங்கம் என்னிடம் சொன்னாள். கொஞ்ச நாளாக இளவரசருக்கு மூளை குழப்பமாகும். தங்கத்துக்கு இது எப்படி தெரியும்? மங்களபுரி சென்று யாவற்றையும் நேரில் தெரிந்து வந்திருக்கிறாள். அப்படியா? ராணி, நீ கூறிய செய்தி உண்மையா இருந்தால் என்னை ஏமாற்றி எத்தர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் பார். மங்களபுரி மன்னனை, அவன் மகனை, அந்த சாமியாரை கையுடன் இழுத்துவான். இங்கே வர வேண்டாம், விசாரணை மண்டபத்துக்கு அழைத்து வா. நன்றி கட்ட நரஜன்மங்கள். மங்களபுரி மன்னரே, உமது மகனுக்கு பைத்தியம் என்று சொல்லப்படுகிறது, உண்மையா? அதாவது விஜயனுக்கு நிரந்தர பைத்தியம் இல்லை. விளக்கம் சொல்ல வேண்டாம். மகிழ்ச்சி. இந்த வினாடி இளவரசன் பைத்தியக்காரன். ஒப்புக்கொள்கிறீரா? மன்னர் மன்னா, உலகத்தில் ஓட்டை சடலம் சுமக்கும் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பைத்தியக்காரர்கள் தானே. சுவாமி, வேதாந்தம் தேவையில்லை. எனக்கு தெரிய வேண்டியது விஜயனின் உண்மை நிலை. உண்மை நிலை? என்னுடைய உண்மை நிலை எனக்கே தெரியாது. உங்களுடைய உண்மை நிலை உங்களுக்கு தெரியாது. மன்னா, ஒவ்வொருவனும் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் உலகத்தில் பொய்யேது, புரட்டேது, போரேது, பூசலேது. சந்தேகமே இல்லை, விஜயனுக்கு பைத்தியம்தான். முனிவரே, முனிவர் பேட்டி கேட்டாடுகின்ற பொம்மை ராஜாவே, என்ன சொல்கிறீர் இப்பொழுது? மன்னர் மன்னவா, இப்படி திடீர் மாறுதல் அடைந்த விஷயம் எங்களுக்கும் ஒரு நாள் திடீர் என்று தான் தெரிய வந்தது. இளவரசன் மதிமயக்கத்திற்கு மருந்து கொடுக்க முயற்சித்தோம். ஆனால் மாறாட்ட நிலையிலேயே மனத்தை நடத்த வேண்டும் என்று தடுத்தது உங்கள் தூதர் சங்கரர் தான். பைத்தியக்காரனுக்கு என் மகளை கட்டி வைக்க ஏற்பாடு செய்தது சங்கரனா? அவனை கையோடு கூட்டி வாருங்கள். எஜமா, எல்லா ஏற்பாடும் வெற்றியுடன் முடிந்தது. காவேரியை எந்த சமயத்திலும் கடத்தி விடலாம். இனி தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆபத்தானது. உடனே புறப்படுவோம். காவேரியை கைப்பற்றிய பின்புதான் தண்ணீர் கூட குடிப்பேன். வா. என்ன மகாராஜா உங்களை கையோட கூட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப அவசரமா. செங்கனல், என் உப்பை தின்ற நீர் எனக்கு பெரியதொரு துரோகம் செய்திருக்கிறேன். கண்ணுக்கு இமை என்றுமே துரோகம் செய்யாத அரசே. விஜயனுக்கு பைத்தியம் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். சொன்னது யார்? யார் சொன்னால் என்ன? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது பள்ளி பாடமாயிற்று. உண்மையை கூறு. உண்மை? அதாவது மழுப்ப வேண்டாம். இளவரசருக்கு பைத்தியம் என்பது உமக்கு தெரியும். அதற்கு மாற்று மருந்து இருந்ததையும் நீர் அறிவீர். அறிந்தும் அதன் பிரயோகத்தை தடுத்திருக்கிறீர். ஏன்? எனக்கு தரப்பட்ட பொறுப்பு, அதை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதற்கு காரணம். அப்படியானால் இளவரசருக்கு சுயநனவு இல்லை என்பது உண்மைதானா, அல்லது மன ஒப்பந்தத்தை மறுப்பதற்காக இப்படி நடிக்கிறாரா என்பதை அல்லவா நீர் அறிந்திருக்க வேண்டும். செய்தீரா? தவறித்தான் விட்டீர் மன்னவா. இப்படியும் ஒரு சூது இருக்கும் என்பது இந்த செங்கரனின் புத்திக்கு கூட எட்டவில்லை.
இளவரசருக்கு இந்த மதிமயக்கம் எப்படி ஏற்பட்டது என்பதாவது தெரியுமா? அதை பற்றி ஒன்றுமே அறியேன் அரசே. மன்னரே, உமக்காவது, மறையவரே, உமக்காவது தெரியுமா? மன்னவா, மின்னல் போன்ற மனித வாழ்வில் இப்போது இருப்பது அடுத்த வினாடி மாறிவிடுவதில்லையா? அதைப்போல் எதிர்பாராத விபரீதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கலாம் இளவரசருக்கு. ஞானியரே, உமக்கு உபதேசம் தவிர உருப்படியாக என்ன சொல்ல தெரியும்? சரி, மாற்று மருந்து இருப்பதாக கூறப்பட்டதே, எங்கே அது? குரு சுவாமியிடம் பத்திரமாக இருக்கிறது மன்னவா. அதை மன்னவரிடம் சீக்கிரம் கொடுத்து விடுங்கள் சுவாமி. இளவரசருக்கு மருந்தை இப்பொழுதே கொடுக்க வேண்டும். மதிமயக்கம் ஏற்பட்டிருந்தால் தெளிவு பெறட்டும். அவர் மூலமாகவே எல்லாம் அறிந்து கொள்வோம். மன்னவா, முகூர்த்த வேலை நெருங்கி விட்டது. முதலில் தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கட்டும். எனக்கு நாளும் பொழுதும் தேவையில்லை. நடந்தையெல்லாம் நான் அறிய வேண்டும். மருந்தை இப்போது இளவரசருக்கு கொடுப்பது உச்சிதமல்ல வந்து எண்ணுகிறேன். செங்கரன், திருமணத்திற்கு முன் இளவரசரின் மதி தெரியக்கூடாது என்பதில் உமக்கே இவ்வளவு அனாவசியமான அக்கறை. நான் சொல்லுகிறேன் ஏனென்று. பிணம் பேச ஆரம்பித்து விட்டால் கொலைகாரனுக்கு பீதி ஏற்படத்தானே செய்யும். இளவரசருக்கு பைத்தியம் தெளிந்து விட்டது தூதரே. பித்தனை போல் பிதற்றிய விஜயனல்ல நீங்கள் இப்போது காண்பது. கற்றறிந்தவராயிற்றே நீர். விடியாத இரவு, விலகாத பனித்திரை, வெடித்து சிதறாத எரிமலை, இருக்க முடியாது என்ற சாதாரண உண்மையை கூட நீர் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? இளவரசே, என்ன சொல்கிறீர்? சொல்லவில்லை மன்னவா, கேட்கிறேன் உமது தூதரிடம். எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்ற சிறு உண்மையை கூட ஆட்சியிலே பொறுப்பான பதவி வகிக்கும் இந்த அரசியல் மேதை ஏன் அறிந்து கொள்ளாமல் போனார்? அறிவுக்கரால் தெரிக்கும் பழைய ஆர்வ பேச்சு கேட்கிறதே. ஆம், பழைய விஜயனைத்தான் நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். உமக்கு பைத்தியம் என்று சொன்னார்களே. என் சிந்தை கலங்கி இருந்தது உண்மை. இப்போது நான் சொந்த புத்தியுடன் சொல்லாடுவதும் உண்மை. அப்படியானால் மதி தெளிந்து விட்டது மன்னவா. அதற்கு மாற்றம் இருந்து மறையவரிடம் இருக்கிறது. வெகு பத்திரமாக என்ற மன துணிச்சலில் தான் இத்தனை சூழ்ச்சிகளும் பின்னப்பட்டன. ஆனால் அதே மருந்து என் தோழன் மணிமொழியிடமும் இருந்தது. பிரயோகித்தான். எப்போதோ மதி தெளிந்து விட்டது. முன்பே தெளிந்து விட்டதா? சற்று முன்பு கூட அரசரிடம் அறிவிழந்தவரை போல் பேசினாயே விஜயா. நடித்தேன். உதட்டிலே தேனும் உள்ளத்திலே நஞ்சும் கொண்டு உத்தமர் போல் வேஷமிட்டாரே, அவருடைய பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்த நாடகமாடினேன். இளவரசே, உமக்கு இந்த சித்தப்பிரமை எப்படி ஏற்பட்டது என்று கூற முடியுமா? அதை உங்கள் தூதுவர் செங்கனலே எடுத்துரைத்தால் இன்னும் சற்று விளக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். செங்கரனுக்கு தெரியுமா என்று என்னை கேட்பதை விட தெரியாது என்று சொல்ல அவருக்கு தைரியம் உண்டா என்று கேளுங்கள். மன்னவா, அவருக்கு மதிமயங்கி இருந்ததுதான் எனக்கு தெரியுமே தவிர காரணம் தெரியாதென்று அப்போதே கூறிவிட்டேன். உங்கள் தூதருக்கு ஞாபக மறதி இருப்பது கூட எனக்கு தெரியாது. நண்பரே, மனதை சற்று திடப்படுத்திக் கொள்ளும். விளக்குகிறேன். அப்பா குருசுவாமி, உங்களுக்கு கூட இது தெரிந்திருக்காது. நீங்களும் கேளுங்கள். ஏங்கி தவம் கிடந்து எத்தனையோ நாள் காத்திருந்து தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட ஒருவனுடைய சொத்தை கள்ளத்தனமாக கைப்பற்றி இந்த நாட்டுக்கு கடத்தி வைத்தார் இந்த கண்யவான். அது பாதி வழியிலேயே பறிபோய் விடுமோ என்ற பயமறவே காட்டாக பறந்தார். திருட்டு சொத்தை பின்தொடர்ந்து பறிகொடுத்தவன் பார்த்துக் கொண்டா இருப்பான். மின்னலாக பாய்ந்தான், பிடித்து விட்டான். பிடிக்கும் நேரத்திலே அதுவரை மனிதனாயிருந்த இந்த மாபுருஷன் மிருகமாக மாறிவிட்ட புன்னார காட்சியை கண்ணார கண்டான். சுதந்திர சோலையில் துள்ளித் திரிந்த ஒரு புள்ளிமானை இந்த வெறிகொண்ட வேங்கை கவ்வி சின்னாபின்னப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தது. அந்த புள்ளிமான் தான் இந்த கள்ளம் திருடி வந்த பெண். நான் தான் அதை மீட்க பறந்தோடி வந்தவன். தேயாத நிலவு, தெவிட்டாத சந்தே, பாடாத வாசமலர் என்று நான் போற்றி வந்த என் திருமகனின் கற்பை சூறையாடும் சூரத்தரத்திலே இறங்கி இருந்தால் இந்த வெறும் மனிதன். நான் அதை தடுக்க முயன்றேன். காமம் இவன் கண்களை மறைத்தது. அதன் வெறி என்னை தாக்கியது. என் மூளை குழம்பியது. அதன் விளைவுதான் என்னுடைய சித்த பிரமை. கொடுமை, கொடுமை! இத்தனை அநியாயங்களும் செய்துவிட்டுத்தானா ஏது மரியாதவன் போல் பாசாங்கு காட்டினான்? மன்னா, ஐம்புலனும் அலறுகிறது மன்னா இந்த அநியாயம் கண்டு. சகுனியும் சாணக்கியனும் கூட எவ்வளவோ நல்லவர்கள் போல் இருக்கிறது. சண்டாளன் மணிநாட்டின் மணிமுடிக்கு மாசு தேடிவிட்டான். குருசுவாமி, என் கண்ணார காவேரியைத்தான் கற்பழிக்க முயன்றார் இந்த காமுகன். காவேரியா? என் உயிராக மதித்து உறவாடிய அந்த உத்தமியை. இளவரசே, ஒரு விளக்கம் தேவை. உமது காதல் மற்றொருத்தி மீதென்றால் அமுதாவை மணக்க நீர் இசைந்ததே இல்லையா? இல்லை, பொய் பேசுகிறார் இளவரசர். மங்களபுரி அரசரை கேளுங்கள், மறையவரை கேளுங்கள். அமுதா தேவியாரை மணக்க ஒப்புதல் தந்தார் இளவரசர். நண்பர் சற்று நிதானமாக நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும்.
ஒப்புதல் என் வாயிலிருந்து வந்திருக்காது. வைத்துக் கொள்வோம். அப்படியே மனம் வேண்டாம் என்று மறுத்தாபத்து சொன்னீரா? மறுக்க முடியாததோர் சூழ்நிலையை ஏற்படுத்தியது நீர்தான் என்பதை மறந்தீரா? இது சந்தர்ப்பவாதம் அல்லவா? லட்சிய உரங்கொண்டவர் தூக்கு மேடையில கூட என்று மறுக்கலாம். மனசாட்சிக்கு மாறாக ஒன்றை மற்றவர் வற்புறுத்தும் போது செய்தாரா இவர்? செய்திருக்க முடியும். ஆனால் முள்ளை முள்ளாரேதான் எடுக்க வேண்டும், கள்ளனை வைத்தேதான் கள்ளனை பிடிக்க வேண்டும் என்ற அரசியல் அரிச்சுவடியை அறிவுறுத்தவே அவ்வாறு செய்தேன். இளவரசே, அமுதாவை மணக்க உமக்கு விருப்பமில்லை என்றால், செங்கனல் முன் அவையிலே மறுக்க முடியவில்லை என்றால், ஏன் எனக்கு நேரடியாக செய்தி அனுப்பி இருக்க கூடாது? திருமணம் அல்லது போர் என்ற ஆணை அனுப்பியது நீங்கள் தானே மன்னவா? ஆணை நான் அனுப்பினேன். மதிப்பிற்குரிய உங்கள் தூதுவரை கேளுங்கள். செங்கனன், இந்த அவமானத்திற்கு காரணம் நீயா? துரோகி, என் பிரதிநிதியாக சென்று பெண்ணாசை பிடித்து புண்ணாரைசிகள் புரிந்து விட்டாய். கத்தி முனையிலே மகளுக்கு கணவனை தேடினான் என்று உலகம் என்னை பார்த்து சிரிக்கும்படி செய்திருக்கிறார். மன்னவா, அமுதாதேவியின் நன்மைக்காக அப்படியெல்லாம் செய்ய நேர்ந்தது. அத்துமீறிய செயல். இல்லை, நெஞ்சாரச் செய்த வஞ்சகச் செயல். அமுதா இளவரசி என்பதால் எனக்கு மனம் செய்து வைத்துவிட்டு காவேரி எழிலரசி என்பதால் இருக்கிறார். அண்ணா, நன்றி கிட்டவனே, பேசாதே. இவனை கை செய்து எங்கே காவேரி? இளவரசி, காவேரி அம்மா வசந்த மண்டபத்துல இருக்காங்க. இளவரசி அம்மா கூட அவங்கள பாக்குறதுக்கு தான் ஒரே வெறி பிடிச்ச மாதிரி ஓடுறாங்க. இதை அருந்தி அரை நாழிகை இறந்து விடுவாள் காவேரி. பிறகு இளவரசர் என்னைத்தான் மணக்க வேண்டும். அம்மா, நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க. இடது கையில விஷம் கலந்த பால், வலது கையில வெறும் பால். தெரியும். காவேரி, இளவரசியா? என்னை தேடி? ஆம், நேற்று உன்னை பார்த்ததிலிருந்து மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்று ஒரே ஆசை. கவலையோடு இருக்கிறாயே, என்ன காவேரி? ஒன்றுமில்லை இளவரசி, எல்லாம் எனக்கு தெரியும். உன் கவலை இன்றோடு தீர்ந்துவிடும். இனி உனக்கு நிரந்தரமான அமைதி. இளவரசி, என்ன சொல்கிறீர்கள்? நேற்று வரை உன்னை பற்றி வேறு விதமாக எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று எல்லா அபிப்பிராயங்களையும் மாற்றிக்கொண்டேன். இளவரசர் உன்னைத்தான் காதலிக்கிறார் என்பதை நீயாவது முன்னதாகவே தெரிவித்திருக்கலாம். அதை பிறரிடம் கூறும் அந்தஸ்து எனக்கேது இளவரசி? பைத்தியக்கார பெண்ணி, உனக்கு அந்தஸ்து இல்லை என்று நீயாகவே முடிவு செய்து கொண்டால் எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார், நீ விண்ணுலகத்தில் இருக்கும் அந்தஸ்தை அடையப் போகிறாய். நீங்கள் சொல்வதொன்றும் எனக்கு புரியவில்லையே. நாம் ஒன்று நினைக்க நடப்பது வேறாகும் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். அதை போல் உன்னை அறியாமலேயே உன் காதல் உன்னை அமர நிலைக்கு அழைத்து செல்ல போகிறது. காவேரி, இந்த பாலை சாப்பிடு. வேண்டாம் இளவரசி. பார்த்தாயா காவேரி, என்னை ஒரு எதிரியாக விகல்பமாக நினைக்கவில்லை என்றால் இந்த பாலை கட்டாயம் சாப்பிட வேண்டும். நீங்கள் இதோ 2 பேருக்கும் தான் கொண்டு வந்தேன். எங்க ஓடுற? என்னையா கரசர? தர
பத்திரனா எங்க திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. உன்னை லேசில விட மாட்டேன். எங்க எங்க ஓர இன்னைக்கு நீ அம்பிட்டுக்கிட்டடா. உங்க 2 பேரையும் கசக்கி பிழிச்சுடுறேன். ஓஹோ, நாங்க என்ன வெத்தலையா கசக்கிறதுக்கு? நான் யார் தெரியுமா? நல்ல தெரியும், சரியான சோத்தமைக்கு. இந்த சிங்கத்திடத்திலயா நீ திருநறி வாலாட்டுற? நரி வாலாட்டாதடா, அது நாய். நரி தந்திரம் உள்ளது, சிங்கத்தை எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிருக்குது. கலட்டு கலட்டு. வேண்டாம், போயிடு. கலட்டுறா. உன்னால என்னால அப்பாடி, நமக்கு அக்கிரமக்காரன் தலைமையில கல்யாணம். உன்னை பைத்தியக்காரி என்று எவ்வளவு சரியாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? உன் கவலை இன்றோடு தீர்ந்து விடும் என்றே, உனக்கு நிரந்தர அமைதி கிடைக்கும் என்றே, விண்ணுலக அந்தஸ்தை அடையப் போகிறாய் என்றே. அதெல்லாம் என்னவென்று புரிந்ததா உனக்கு? புரியவில்லையே இளவரசி, உங்கள் போக்கு கூட ஒன்றும் புரியவில்லை. அந்தஸ்து வேதமறியாத அடிமுட்டாளே, நாடோடி பெண் என்பதை மறந்து ஒரு மன்னன் மகன் மீது நாட்டம் கொண்டாய். என்ன திமிர் உனக்கு! எத்தனை ஆணவம்! எவ்வளவு நெஞ்செழுத்தமடி வஞ்சகி! எவ்வளவு நெஞ்செழுத்தம்! நீங்களா இந்த வார்த்தை சொல்கிறீர்கள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாஞ்சியோடு பால் சாப்பிட சொன்ன அந்த வாயா இப்படி பேசுகிறது? பால் சாப்பிட சொன்னேனடி பாதகி, அதன் மூலம் நீ செய்த வஞ்சக செயலுக்கு தண்டனை வழங்கினேன். தண்டனையா? ஆம், நான் காதலித்த கட்டழகனை என்னிடமிருந்து பிரிக்க நீ வலை வீசினாய். அந்த வம்பு செயலுக்கு நான் தந்த சம்பளம் மரணம். இன்னும் சில வினாடியில் நீ பிணமாக சாயப் போகிறாய். வஞ்ச நெஞ்சம் கொண்டவளே, நீ குடித்த பாலிலே நஞ்சு கலந்து விட்டேனடி. நஞ்சு கலந்து விட்டேன் இளவரசி. இளவரசி, ஐயோ காவேரி, தன் வினை தன்னை சுடும் என்பது என் வரையில் உண்மையாகி விட்டதம்மா. மோசம் செய்து விட்டீர்களே இளவரசி. நேற்று உங்களை நேரில் கண்டபின் இளவரசருக்கு நீங்களே தகுதியுடையவர்கள் என்று முடிவு செய்து விட்டேன். அதற்காக என் காதலை விட்டு உறுதி கொண்டிருந்தேனே. காவேரி, உன் நல்லெண்ணத்தில் அந்த முடிவு செய்தாய். ஆனால் கல் நஞ்சக்காரி நான், கெட்டவள். நீ பெருந்தன்மையோடு தரும் இந்த பாக்கியத்தை பெற அர்ஹதையற்றவள். சகோதரி, அழைக்கலாமா அப்படி? இளவரசி, சகோதரி, எனக்காக கலங்காதே. உலகத்தில் நல்லவர் தான் சாகக்கூடாது. என்னை போல் பொல்லாதவர் சாகத்தான் வேண்டும். இதோ உங்களுக்குரியவர், ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் என் புற்று வாழ்கள். ஐயோ அம்மா, அமுதா, என்னம்மா இதெல்லாம்? நெருப்பை தொட்டு சுடுபட்டேன். ஐயோ மகளே, இனி இவள் தானப்பா உங்கள் மகள்? கண்ணர், காவேரி எல்லா வகையிலும் என்னிலும் சிறந்தவள். உத்தமே இளவரசி. இனி அவளை அம்மா என் ஸ்தானத்தில் வைத்த
இளவரசருக்கு மனம் முடித்தார். இளவரசி இரு நாடுகளையும் ஒரு நாடாக்கி மக்களுக்கு நலம் தேடி வைத்த என் அருமை மகள் அமுதா இது சரியாக இருக்கிறார். கலங்க வேண்டாம் அரசர்களே, நாட்டு மக்களே, விஜயன் காவேரி திருமணம் இனிதே நிறைவேறிய இந்த சுப வேளையில் ஒன்று கூற விரும்புகிறேன். என் போன்ற துறவிகளுக்கு ஆண்டவன் புகழ் வளர்ப்பதே பணியாகும். இனி நான் மதத்திற்கும் மக்களுக்கும் இடையே உள்ள சரியான தொடர்புகள் என்னவென்பதை நல்ல முறையில் எடுத்துச் சொல்வதையே என் ஒரே லட்சியமாக கொண்டு விட்டேன். வணக்கம். அன்பே என் அருயிரே அவனில் நாமே, அன்பே என் அருயிரே அவனில் நாமே, இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே, இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே.